இன்றைக்கி சுட சுட பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி விறகடுப்பில் தான் செய்கிறேன். 1/4 லிட்டர் எண்ணெய், அதோட நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் போல். 5 பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ எல்லாம் எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதோட ஒரு 6-7 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வணக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகா நல்லா வணங்கினதும் தக்காளி, ஒரு 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அது நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா வணக்கிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுது ஒரு 150 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கோ. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கணும். நான் இன்றைக்கி தயிர் சேர்க்காம தான் செய்கிறேன். ஏன் அப்படின்னா எங்கள் மாமியாருக்கு பிடிக்காது, அதனால் எப்பயுமே தயிர் சேர்க்க மாட்டேன். இப்போ எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த நேரத்தில் சிக்கனை சேர்த்துக்கலாம். எனக்கு அனல் அதிகமாகி அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிக்கனை போட்டு நல்லா கிண்டி விட்டு தேவையான அளவு உப்பு. சிக்கன் வணங்குற நேரத்துலேயே அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வைக்கணும். நீங்கள் 1 டம்ளர் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுப்பில் சமைக்கும் போது 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், 3-4 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் 2 ஸ்பூனு, அதோட ஒரே 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா. எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டு கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வணங்கினதும் தேவையான அளவு தண்ணி, சிக்கன் வேகிறதுக்கு, அரிசி வேகிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. நான் அரிசி 3/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். அரிசி போடும்போது கரண்ட் இல்லாதனால வீடியோ எடுக்கல. அரிசியும் தண்ணியும் ஈக்குவலான பின்னாடி ஒரு வாழை இலையை எடுத்து அது மேலே மூடி வச்சு தம் போட்டு விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா சூப்பரான சுவையான பிரியாணி ரெடிங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோக்காண்டி சொல்லலை, நிஜமாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எதுக்காண்டி செஞ்சேன் அப்படின்னா என் வீட்டுக்கு அம்மா வந்திருந்தாங்க, அவங்களுக்காண்டி தாங்க செஞ்சேன். நிஜமாக அவங்க சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்குமே பர்சனலாக இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ வரைக்குமே அதோட டேஸ்ட் நாக்கில் தான் இருக்குது. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.